எங்கே கம்யூனிசம் சிறப்பாக செயல்படுகிறதோ அதே மண்ணில் சாதிய ஆணவமும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதை அவன் உணர்கிறான். என் பறை இசையில் அடிக்கிற போது எழுகிற காத்து சுதந்திரம் காட்டுங்கிறான். அவன் பாடுகிற பாடல் அம்பேத்கரிய பாடலார். எந்த பௌத்தம் தன் தேசத்தை அழித்ததோ, எந்த பௌத்தத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியாவில் ஏற்றாரோ அந்த பௌத்தம் தான் அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கேரள அரசிற்கு உண்டு. ஏன் என்றால் படுகொலை செய்து விடுவார்கள் சங் பரிவார் கும்பல்கள். பிரிவினவாதத்தை தூண்டுற வகையில் அவருடைய பாடல்கள் வரிகள் இருக்கின்றதா அவர் மேல இருக்கக்கூடிய இவங்களெல்லாம் செருப்பை கொண்டு அடிக்கணும். நான் சொல்கிறேன், யார் பிரிவான யாரும் சிறுத்தை நகம், அடுத்து கஞ்சா வழக்கு, அடுத்து அரை நிர்வாணம், இது எல்லாம் சங் பரிவார் கும்பல்கள் தூக்கி நிறுத்துகிற வேலைப்பாடு. நான் கேட்குறேன், சங் பரிவார் கும்பல்கள் இன்றைக்கு தம்பி வேடன் அவர்கள் நடத்துகிற அந்த நிகழ்ச்சியில் 10 லட்சம் பேர் கூடுகிறார்கள், 10 லட்சம் பேரும் ஆர்ப்பரிக்கிறார்கள் என்றால் அவன் அடித்தட்டு மக்களின் வலியை பாடல்களாக பாடி இந்த தேசத்திற்கு உண்மையை புலப்படுத்துகிறான். ஐயையோ ஐயப்பான்னு ஒரு பாட்டு பாடுகிற போது அவர்களுக்கு எவ்வளவு நெருக்கடியை இங்கே சங் பரிவார் கொடுத்தது என்பதை நாம் கண்ணார கண்டிருக்கிறோம். பல்லனாறு பறையனாறு தமிழ்நாட்டை கொடுத்தவர். நீ என்னவா வேணாலும் இரு, எல்லாமே மயிருக்கு சமம்டான்ட்டான். நீ மடியவில்லையடா, உங்கதை முடியவில்லையடா. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு ரேப் சிங்கர் வேடன் அப்படின்றவருக்கு நிறைய நெருக்கடிகளானது அரசியல் ரீதியாக கொடுக்கப்படுது. அதுக்கு காரணம் அவருடைய பாடல்கள், அவருடைய பாடல் வரிகள் எல்லாமே பயங்கரமாக உணர்ச்சி பொங்க இருக்குது. வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் பீப்புள் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் நெருக்கடியில் இருக்கிறாங்களோ, அடக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய மனக்குமுறல்கள், அவங்களுடைய வழிகளை பாடல்களாக கொடுக்குறாரு. இது மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திடுமோன்னு சொல்லி அவரை நிறைய நெருக்கடிக்கு உள்ளாக்குறதாக செய்திகளானது வெளியாகி இருக்கு. அது உண்மையாகவே அதெல்லாம் காரணமா இல்லை வேற எதுவும் பின்புலங்கள் இருக்கா? இதை அவருடைய பாடல்கள் மற்றும் அவருடைய பின்னணியை பற்றி சொல்லுங்க சார். விடுதலை புலிகள் போராடும் வேளையில் மகனே தூங்காதே என்கிற பாடலை கவிஞர் காசி ஆனந்தன் தமிழீழ தாயகத்திற்காக எழுதுகிற போது குழந்தைகள் கூட போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற போர்க்குரலாய் அந்த வரிகள் அமைந்தது. அதே போல இன்னொரு பாடலும் இருக்கிறது. விடுதலை புலியாய் நீ வாழ்ந்த நாளை, வெடிகுண்டின் நடுவில் நின்ற உன் தோளை, அடி நெஞ்சில் நினைப்பவர்கள் 1000 உண்டு, அதோ பார் அவர்கையிலும் வெடிகுண்டு, நீ மடியவில்லையடா, உன்கதை முடியவில்லையடா. இந்த மாதிரி பாடல்கள் தான் தமிழீழ தாயகத்தினுடைய விடுதலைக்கு வித்திட்டது என்று சொல்லலாம். அதே தமிழீழ தாயகத்தின் யாழ்ப்பாண மண்ணிலிருந்து ஒரு தாய், ஒரு பெண், மலையக மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் உள்ளாகி இருந்த ஒரு தாய் இடம்பெயர்ந்து ஏதிலிகளாக இந்தியாவிற்குள் நுழைந்து, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு ஊட்டி பகுதிகளில் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதும் பிறகு இன்ன பிற அலுவலகங்களில் கூட்டி பெருக்குவதுமான ஒரு வேலையை செய்து கொண்டிருந்த காலச்சூழலில் அந்த தாயாருக்கு அடிக்கடி உடல்நலம் சரியில்லாமல் போகிறது. காரணம், அங்கே இருக்கிற ஒரு சீதோஷ்ண நிலை, குளிர்ச்சியான பகுதி. அங்கிருந்து இடம்பெயர்ந்து கேரளா திருச்சூருக்கு செல்லுகிறார். திருச்சூரில் போய் மண் வெட்டுகிற வேலைகளில் தீவிரமாக ஈடுபடுகிற போதுதான் கேரளத்தில் முரளி என்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை காதலிக்கிறார். இருவருக்கும் அந்யோன்யமான காதல் உருவாகி அவர்கள் திருமணத்திலே இணைந்து கொள்கிறார்கள். அவருக்கு பிறந்தவன் தான் கிரந்தாஸ் முரளி என்கிற இயற்பெயர் கொண்டவன். அவன் திருச்சூரிலே சில காலம் பள்ளிகளை படிப்பை முடித்துவிட்டு அங்கேயே இளங்கலை படித்து வறுமையில் வாடுகிற குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பது அவனுடைய இதய நாளத்தில் ஓடுகிற ஒவ்வொரு செய்தி ஊடாக அவன் தன்னை பரிணமித்துக் கொள்ளுகிறான். பாப்பிசை பாடகர்களுடைய வரிகள், பாப்பிசை பாடகர்களுடைய தன்மை, உலகளாவிய பாப்பிசை பாடகர்களுடைய மக்களுக்கு யதார்த்தமாக சொல்லக்கூடிய வரிகளை உள்ளடக்கிய, குறிப்பாக கியூபா புரட்சிக்கு எழுதப்பட்ட பாப்பிசை பாடல்கள் எப்படி கியூபாவை வென்றெடுத்ததோ
அதைப்போல தமிழீழ தாயகத்திலும் கவிஞர் காசி ஆனந்தன் எழுதிய கவிதைகள் பாடல் வரிகளாக வலம் வந்தபோது எப்படி ஒரு தாயக விடுதலைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டதோ, அதை போல ஈழ தாயகத்திற்கு இரத்த சொந்தமாக விளங்கிய கிரந்தாஸ் முரளி என்பவர் கேரளத்தில் தன்னுடைய கல்லூரி படிப்புகள் படித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில்தான் ஒரு விடுதலை வேட்கைக்கான சுமைகளை அவன் சுமக்கிறான். இந்திய வல்லாதிக்க அரசுகளில் நிகழ்கிற அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை தோலுரித்து காட்ட வேண்டும் என்று அவன் முனைகிறான். எங்கே கம்யூனிசம் சிறப்பாக செயல்படுகிறதோ அதே மண்ணில் சாதிய ஆணவமும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதை அவன் உணர்கிறான். பொதுவாக முருகனுக்கு ஒரு பெயர் உண்டு. வேலன் என்று சொல்வார்கள், வேடன் என்று சொல்வார்கள். காரணம், வேட்டைக்கு செல்லக்கூடியவன். அவன் மான் வேட்டைக்கு போகிற போது காயாத கானகத்தை இன்றுள்ளா உன் காரிகையே என்கிற அளவில் மான் வேட்டையை வனத்திற்குள் குறிஞ்சி நிலத்திற்குள் தேடுகிற போது கடைசியாக வள்ளி என்கிற ஒரு அழகான பெண்ணை, ஒரு தேவதையை அவன் கண்டபோது அவன் வேடனாக மறுவுகிறான். அதே போலதான் கிரந்தாஸ் முரளி அவர்கள் மீன் வேட்டையிலே மிகச்சிறந்தவராக விளங்குகிறார். மீன் பிடிப்பதிலே ஆர்வம் தூண்டில் போட்டு. ஆகையால் இந்த வேட்டையை சரியாக நடத்துகிறான் கிரந்தாஸ் என்பதற்காக அவன் பெயர் வேடனாக மாறுகிறது. ஆக இப்பொழுது அவன் வேடன் எப்படி பரிணமித்து நிற்கிறான் என்றால், எப்படி தமிழ்நாட்டின் விடுதலைக்காக தன்னையே தானமாக்கிய மாபெரும் தலைமகன் தமிழரசன் தேசம் இந்த தேசம். அவன் மக்களிடத்திலே ஒடுக்குமுறைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் எதிராக களத்தில் நின்று போராடியதால் அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய கையிலே வைத்திருந்த காவல்துறையை ஏவி விட்டு உளவுத்துறைகளை உள்ளே அனுப்பிவிட்டு மக்கள் போர்வையில் கல்லாலேயே அடித்து கொன்ற காட்சி நாம் இன்று மறந்துவிட முடியாது. இன்றைக்கு அப்படி ஒரு தமிழரசனை கேரளா பெற்றிருக்கிறது என்று தான் சொல்லலாம். தமிழரசன் அவர்கள் தன்னுடைய எழுத்துக்களில் எழுதுகிற போது எங்கெல்லாம் சாதி அடக்குமுறைகள் இருக்கிறதோ உடைத்தெடிந்தால் மட்டுமே தமிழ் தேசியத்தை வெல்ல முடியும் என்பதிலே ஆணித்தரமாக திகழ்ந்தவன். அவனுடைய கோட்பாடுகளை உள்வாங்கி வந்தான் கிரந்தாஸ் என்கிற வேடன். கேரளாவில் அடக்குமுறைகள் அதிகம் என்பதை உணர்கிறான். சாதிய கொடுமைகள் அதிகம் என்பதை அவன் அனுபவிக்கிறான். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தாலும் தாய் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு சூழலியல் நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து வந்து அந்த தாய் அவனுக்கு ஒரு விடுதலை வேட்கையை ஊட்டியதால் அவன் இன்றைக்கு மெதுவாக மெதுவாக யோசித்து இன்றைக்கு அவன் களத்திற்கு வந்திருக்கிறான். சங்பரிவார் கும்பல்களுக்கு சளி பிடித்திருக்கிறது, சனியும் பிடித்திருக்கிறது. ஏன்னா அவன் தூக்கி போடுற வரிகள், அவன் சொல்லுகிறான், என் பறை இசையில் அடிக்கிற போது எழுகிற காத்து சுதந்திர காற்றுங்கிறான். நான் அடிக்கிற குச்சி அது இந்த சுதந்திரத்தின் துப்பாக்கிங்கிறான். சாதாரணமான வரிகள் அல்ல. ஒலிக்கப்படுகிற அந்த ஒளியின் கீற்றுக்கள் அடக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கான கீற்றுக்கள் என்கிறான். 30 வயதை கூட தொடாத கிரந்தாஸ் என்கிற வேடன் அவர்கள் இன்றைக்கு கேரளா மட்டுமல்ல இந்தியாவையே ஆட்டி வைத்து கூத்து பார்க்கிற இடத்திற்கு வந்திருக்கிறான் என்றால், எங்கெல்லாம் அடக்குமுறை நிகழ்கிறதோ அங்கெல்லாம் புரட்சிகள் வெடிக்கும் என்பதற்கு சான்றுதான். இன்றைக்கு கேரளத்தில் வேடன் என்கிற ஒரு சிறியவன், ஒரு இளைஞன் இன்றைக்கு சுதந்திர தாகத்தோடு அடித்தட்டு மக்கள், அன்றாடங்காட்சி மக்களுக்கு வேட்கையாக இன்றைக்கு அவன் ஒரு, நீங்கள் குறிப்பிட்டதை போல ராப் இசை பாடகராக இன்றைக்கு வலம் வருகிறான். கேரளா அரசு இன்றைக்கு அவனுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது என்றால் அது மார்க்சியம் பேசுகிற மண்ணாக இருப்பதால், லெனினையும் ஏங்கல்ஸையும் உள்வாங்கி கொண்ட மண்ணாக இருப்பதால், ஏன் எர்னஸ்டோ சேகுவேராவையும் பிரபாகரனையும் உள்வாங்கிய மண்ணாக இருப்பதால் இன்றைக்கு அந்த தேசம் வேடனை தூக்கி நிறுத்தியிருக்கிறது. சங்பரிவார் கும்பல்களை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு வேடனை மிகப்பெரிய அளவில் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்க நினைக்கிறார்கள். அவன் பாடுகிற பாடல் அம்பேத்கரிய பாடலாக, எந்த பௌத்தம் தன் தேசத்தை அழித்ததோ, எந்த பௌத்தத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியாவில் ஏற்றாரோ அந்த பௌத்தம் தான் சரியானது என்பதை நிலைநாட்டுவதற்கு ஏதுவாக கேரள மண்ணில் இன்றைக்கு அம்பேத்கரிய பௌத்த கொள்கைகளை பரப்புவதற்கு ஒருவன் தோன்றியிருக்கிறான். ஆனால் அவன் பௌத்த தேசத்தால் பழிவாங்கப்பட்டவன். எந்த பௌத்தம் அவனை பழிவாங்கியதோ அந்த பௌத்தம் இந்தியாவில் எப்படி இருக்கிறது என்பதை பறைசாற்றுகிறான் புரட்சியாளர் அம்பேத்கரின் வழி நின்று. ஆகையால் இன்றைக்கு அவன் பரபரப்பாக பேசப்படுவது மட்டுமல்ல,
பரபரப்பாக சங் பரிவார் கும்பல்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. அவனை வீழ்த்த வேண்டும். நான் சொல்லுகிறேன், அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கேரள அரசிற்கு உண்டு. ஏன் என்றால் படுகொலை செய்து விடுவார்கள் சங் பரிவார் கும்பல்கள். தம்பி கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு வாருங்கள், தகுந்த பாதுகாப்பை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். அவரை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம், தமிழ் தேசியவாதிகள். அது மட்டுமல்ல, என்ஐஏ விசாரணைக்கு அதிகாரிக்கு ஒருத்தர் கடிதம் எழுதுகிறார், பாலக்கோடு நகராட்சி கவுன்சிலர்னு ஒருத்தர். நம்ம விஎஸ் மினிமோல் என்கிறவங்க வந்து புகார் மனு கொடுத்துட்டு இவனை கைது பண்ணுங்க, இவன் தேசத்தை துண்டாடுகிற வகையில் பாப்பிசை பாடல்களை உருவாக்கி பாடுகிறான் என்று குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். எங்கே பிரிவினவாதத்தை வந்து தூண்டுற வகையில் அவருடைய பாடல்கள் வரிகள் இருக்கின்றதா அவர் மேல இருக்கக்கூடிய இவங்களெல்லாம் செருப்பை கொண்டு அடிக்கணும் நான் சொல்றேன். யார் பிரிவினவாதம் பேசுறது? ஒடுக்குமுறைகளையும் அடக்குமுறைகளையும் நிகழ்த்துகிறவர்கள் இவர்கள், சங் பரிவார் கும்பல்கள். இவர்கள்தான் தேசத்தை துண்டு துண்டாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். பிரிவினைவாதம் இங்கே எங்கே வருகிறது? அடக்கப்பட்ட மக்களுக்காக போர்க்குரல் எழுப்பினால் அது பிரிவினைவாதமா? அவன் என்ன தனி தேசம் கேட்டானா? இந்தியாவிற்கு இருக்கிற சாதிய கொடுமைகள், மத கொடுமைகள் தலை தூக்கி நிற்பதை அவன் மனித உலகத்திற்கு சொல்ல முற்படுகிறான். அது எப்படி பிரிவினைவாதமாக இருக்க முடியும்? சங் பரிவார் கும்பல்களைப் போல இவன் என்ன பிரிவினைவாதம் பேசுகிறானா? சாதியம் பேசுகிறவர்களை, சாதியத்தை எண்ணுகிறவர்களை, சாதியத்தை தூக்கி பிடிப்பவர்களை சதிகாரர்கள் என்று அவன் பாடுகிறான். இது எப்படி வந்து தேசத்தை துண்டாட முடியும்? இந்தியாவை எப்படி நீங்கள் துண்டாடுவீங்க? நீங்கள் தான் துண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஜம்மு காஷ்மீரில் 360 பயன்படுத்தி நீங்கள் தான் துண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டை துண்டாடுவதற்கு பல்வேறு வகைகளில் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. 816 மீனவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறான் இலங்கை பேரினவாத அரசு. இதுவரை ஒருத்தன் கூட துப்பு இல்லாமல் நம்மளை பாதுகாக்கலையே. வடக்குத்திக்காரனுக்கு என்ன பிரச்சனை தெரியும் சொல்லவா? புராணங்களின் இதிகாசங்களின்படி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ராமரை கடத்தியவன் ராவண தேசம், ஆகையால் அந்த தேசம் விடுதலை பெற்று விடக்கூடாது என்று ராமர் தேசத்துக்கு நாம் என்ன வேண்டும்னு முடிவெடுக்கிறான். நீங்க இங்க வந்து இது வந்து அரசியல் இல்லை, புராணம். பொய் புரட்டுகளில் நம்பிக்கை மூழ்கி கிடக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இன்னைக்கு வேடன் வந்து உண்மை தோல்வியிருக்கான். அவன் சொல்றான், தேசத்தில் வாலியேந்தியவர்களின் கைகளில் அரசதிகாரம் கிடக்கிறதுங்கிறான். அதுதான் அவங்களுக்கு உரைக்குது. வாலியேந்தியவர்கள் எப்படி தேசப்பிதாவாக இருக்க முடியும்? நீங்க உலகத்திலே மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா? உண்ணாவிரதம். அதை தாண்டிய ஒரு ஆயுதம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. சிறைச்சாலைகளில் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். சிறையிலெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்னா தட்டுக்கவிழ்ப்பு போராட்டம்னு ஒன்று நடத்துவோம். அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காவல்துறை அதிகாரிகள் அல்லது நீதி அரசர்களே உள்ளே வந்து கெஞ்சுவாங்க, தயவு செய்து சாப்பிடுங்க. ஏனென்றால் சட்டத்துக்கு புறம்பாக சிறைச்சாலைகளில் இவர்கள் வழிநடத்தப்படுகிறார் என்று அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்யலாம், கைது செய்யலாம். ஆயுதத்தை விட மிகப்பெரிய ஆயுதம் உண்ணாநோன்பு. அந்த உண்ணாநோன்பில் விடுதலை அடைந்த இந்த தேசம் இன்றைக்கு வாலியேந்தியவர்களின் கைகளில் போய் சிக்குண்டு கிடக்கிறது என்பதை பறைசாற்றுகிறான் பறையால். இப்போ வேடன் அவருடைய மிகப்பெரிய நெருக்கடிக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவர் வந்து சிறுத்தை பல்லோ புலி பல்லையோ வந்து அவருடைய கழுத்துல வந்து அணிஞ்சிருக்கிறாரு. அப்போ அவர் வேட்டையாடி ஆடிதான் வந்து அதை போட்டிருக்கிறாரா? அப்படி இவருடைய பாடல்களை நேரடியாக எதிர்க்கிறவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ அவருக்கு நெருக்கடிக்கு காரணமே இந்த ஒரு விஷயம் தான் சொல்றாங்களே. இந்து ஐக்கிய வேதி தலைவர்னு KP சசிகலான்னு ஒரு அம்மா கேரளாவில் மேல் சட்டை அணியாமல் அரை நிர்வாணத்தோடு மேடைகளில் ஏறி பாடுகிறாங்கிற குற்றச்சாட்டையை வச்சுருக்கிறாங்க. நீங்கள் சொல்வதை போல் சிறுத்தை நகம் வச்சுருக்காங்க. பாய்ஸ் கார்டனில் இருக்கிற ஜெயலலிதா வீட்டை வந்து கையகப்படுத்தினீங்களா? யானை தந்தங்களால் செதுக்கப்பட்டிருக்கு கதவுகள், சந்தன மரங்களால் செதுக்கப்பட்டிருக்கிறது. மைசூர் மகாராஜாவுடைய அரண்மனையில் 1000 தந்தங்கள் இருக்கிறது. அதுக்காக இதையும் நியாயப்படுத்திடலாம். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் கானாடுகாத்தான் செட்டிநாட்டு அரசர் அரண்மனையில் நீங்கள் போய் பாருங்கள், நூற்றுக்கணக்கான தந்தங்கள் இருக்கிறது. வனத்துறை பாதுகாப்பு சட்டம் 1976களில் உருவாக்கப்படுவதற்கு முன்பு வனவிலங்குகள் எங்கு வேணாலும் வேட்டையாடலாம். 76 முன்புக்கு யாராவது வச்சுருப்போம், அதை விலை கொடுத்து வாங்கியிருப்போம். இதில் என்ன நீங்கள் குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? இது எந்த காலத்தில் அடிக்கப்பட்டது, இது எந்த காட்டில் அடிக்கப்பட்டதுன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? எத்தனையோ பேர் இன்னைக்கு இங்கே வந்து சிங்கப்பல்லு போட்டிருக்கான். ஏன் சிங்கம் சாகாதா? சிறுத்தை சாகாதா? என்ன வாழ்நாள் உயிரினம் அது? உலகம் உள்ளவரை உயிரினமத்தோடு வாழக்கூடியதா? அப்போ என்ன கணக்கில் நீங்கள் வந்து இன்னொன்று தெரியுமா? 5.8 கிராம் கஞ்சா வைத்திருந்ததாக ஒரு வழக்கில் கைதாகி 7 கிராம் கஞ்சாவிற்கு குறைவாக இருப்பதால் காவல்துறையிலேயே விசாரணை முடித்து விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை அவர் ஒப்புக்கொண்டாருன்னு தானே சொல்கிறாங்க. ஒப்புக்கிட்டாங்க.
நீ குறிப்பிட்டு 5 கிராம் கஞ்சா வச்சிருக்கிறான்னு சொல்லி எப்படி உனக்கு தெரியும்? ம். சரி, அவன் நண்பர்களை எவனாவது ஒருத்தன் கஞ்சா பிடிக்கலாம். இப்போ என்னுடைய சக நண்பர்கள் சாராயம் குடிக்கிறாங்க, அதுக்காக நான் வந்து சாராயம் குடிச்சிட முடியுமா? ஆனா நான் பண்ணது தப்பு தான், என்னை பின்தொடர்ந்து வர்றவங்க இதை பண்ணிடாதீங்க, இந்த பழக்க வழக்கங்களை நானே நிறுத்தணும் ட்ரை பண்றேன்றத பகிரங்கமா பத்திரிகையாளர்கள் முன்னாடி ஒப்புக்கொண்டிருக்கிறாரு தானே. அதான் மனித குலத்தின் மாண்பு. தவறை உணர்ந்து திருந்திக் கொள்கிறவன் தான் மாண்புடையவன். கோடிகளில் கொள்ளையடிப்பவன் திருப்பி திருப்பி கொள்ளையடிக்கிறவன் எப்படி மாண்பாக இருக்க முடியும்? நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோமே தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கொள்ளையடிக்கிறவனுக்கே மாண்புமிகு போடுகிற போது, தான் செய்த தவறை உணர்ந்து நான் திருத்திக் கொள்ளுவேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறவன் மனிதரில் புனிதர். அதை நீங்கள் ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆழமான அழுத்தமான சாதி வெறியர்களை மிகப்பெரிய அளவில் பறைசாற்றுகிற இடத்தில் தம்பி வேடன் களத்தில் இருக்கிறான் கேரளாவில். சிபிஐ எம் இன்றைக்கு அங்கே மார்க்சிஸ்டுகள் அவனை தூக்கி கொண்டாடுகிறது சங் பரிவார் கும்பல்களுக்கு பிடிக்கவில்லை. ஃபஸ்ட்டு என்ன வழக்கு சொன்னீங்க? சிறுத்தை நகம், அடுத்து கஞ்சா வழக்கு, அடுத்து அரை நிர்வாணம். இது எல்லாம் சங் பரிவார் கும்பல்கள் தூக்கி நிறுத்துகிற வேலைப்பாடு. நான் கேட்குறேன், சங் பரிவார் கும்பல்கள் காஞ்சிபுரம் கோயிலுக்குள்ளே நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கன்னு நம்மளுக்கு தெரியுமில்ல? பெருமாள் கோயிலுக்குள்ள என்ன பண்ணீங்க? அதை எவனாவது கண்டிச்சிங்களா? ஏன் அதெல்லாம் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? ஆனால் வளர்ந்து வருகிற இந்த இசைக்கலைஞனை 2019 வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ் 11ன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. அது எதனால் எப்படின்னா, தன்னுடைய யூடியூப்பில் வெளியிடுகிற போது 2019 தன்னுடைய 25வது வயசில் அவர் வெளியிடுகிற போது அவன் சொல்கிறான், அடங்கி கிடந்தவன் அடங்கியே கிடக்கணுமா? அடக்க நினைப்பவர்கள் அடக்கத்தான் நினைப்பார்களா? அடித்து நொறுக்குவோம் வாடா தம்பின்னு கூப்பிடுறாரு. இது மிகப்பெரிய ஆதிக்கவாதிகளுக்கு, சாதிய மனநோயாளிகளுக்கு வழியை தருகிறது. அது மட்டுமல்ல, சாதி, நிறம், அநீதி, பழங்குடி, பட்டியல் சமூகம் போன்ற மக்களுடைய வாழ்வியலை அவன் பாடல்களை எழுதி பறைசாற்றுகிறான். உயர்தட்டு மக்களுக்கு அவன் ஒரு நாளும் பேசியதில்லை. எளிய மக்களுக்காக ஒருவன் தன்னுடைய இசையால், தன்னுடைய குரலால் அவன் கோபத்தை உருவாக்குகிறான். ஆகையால் சங் பரிவார் கும்பல்களுக்கு அது வைத்தறிச்சலை கொடுக்கிறது. இப்போ அவரை என்னன்னா கொலை செய்வதற்கும் அவர்கள் தயாராவார்கள் என்பதை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த அச்சுறுத்தல் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லை, தேசபக்தி, பாசாங்கு குணம், ஆணாதிக்கம், பெண்கள் மீதான அத்துமீறல்கள் போன்ற சமூகத்தில் நிலவி இருக்கிற புறையோடி கிடக்கிற இந்த விடயங்களுக்கு அவன் புதிய வரிகளை போட்டு பாடல்களாக அவன் உருவாக்கி எளிய மக்களிடம் கொண்டு போகிறான். அனிருத்து, ஏஆர் ரஹ்மான் போன்ற மாபெரும் ஜாம்பவான் இசையமைப்பாளர்கள் நிகழ்த்துகிற நிகழ்ச்சிகளில் கூட 1,00,000 பேர் கூடுவது அரிதிலும் அரிதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தம்பி வேடன் அவர்கள் நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில் 10,00,000 பேர் கூடுகிறார்கள், 10,00,000 பேரும் ஆர்ப்பரிக்கிறார்கள் என்றால் அவன் அடித்தட்டு மக்களின் வலியை பாடல்களாக பாடி இந்த தேசத்திற்கு உண்மையை புலப்படுத்துகிறான். சரி, இப்போ இந்த ரேப் பாடல்கள் மூலமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில பாடல் வரிகளை வந்து வேடனும் எழுதியிருக்கிறாரு. தமிழ் சினிமாவிலுமே வந்து வரக்கூடிய ரேப் சிங்கர்ஸ் வந்து அதை வந்து வலியுறுத்துறாங்க. இப்போ ஹிப்ஹாப் ஆதி எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழை வந்து முன்னிறுத்தி பாடல் வரிகள் வந்து எழுதுறாரு. என்டர்டைன்மெண்ட் சார்ந்து எழுதினாலுமே ஒரு முக்கியத்துவம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொடுக்குறாங்க. அசல் கோளாறு அவருமே இருக்கட்டும், அறிவு போன்றவர்கள், இது எல்லாருமே வந்து அவங்களுடைய வழிகளையோ இல்லை அவங்க வாழ்க்கையில கடந்து வந்த இதை வந்து பாடல் வரிகளாக வந்து தெரிவிக்கிறாங்க. அது மக்கள் மத்தியில வரவேற்பு கிடைக்குதான்னு கேட்டால் அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கிது. மக்களும் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. கான்சர்ட் நடத்தினாலும் அவ்வளோ கூட்டங்கள்லாம் வருது. ஸோ பாடல் வரிகள் மூலமாக அவங்களுடைய வழிகளை வந்து கொண்டு சேர்க்குறாங்க. இது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதை உண்மையாகவே எடுத்துக்கிறாங்களா இல்லை வெறும் மியூசிக்கை மட்டும் எடுத்துக்கிறாங்களா? இப்போ வேடனுக்கு வந்து நெருக்கடிக்கு மக்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாக வேடன் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு கேரளாவில் இருப்பதுதான் தமிழ்நாட்டில் நாம் அதை பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் தம்பி வேடனுக்கு மிகப்பெரிய ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. அவரை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இப்பொழுது அவரை இங்கும் கொண்டு வர வேண்டும். இங்கே சேரிகளிலும் குப்பத்திலும் குப்பையாக கிடக்கிற இந்த மக்களுடைய வாழ்வியலை அவன் தன்னுடைய இசையால் உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். இப்போ இங்கே இருக்கிற இசைவாணி போன்ற
தோழர்களும் நீங்கள் குறிப்பிட்டதை போல அருள் போன்ற தோழர்களும் அம்பேத்கரியவாதிகளாக இருந்து அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியலை சித்தரித்தாலும் கூட இசைவாணிக்கு என்ன நடந்தது என்பதை நாம் பார்த்தோம். ஐயையோ ஐயப்பான்னு ஒரு பாட்டு பாடுகிற போது அவர்களுக்கு எவ்வளவு நெருக்கடியை இங்கே சங் பரிவார் கும்பல்கள் கொடுத்தது என்பதை நாம் கண்ணார கண்டிருக்கிறோம். ஆக எப்படி இசைவாணிக்கு தமிழ்நாட்டில் ஒரு கடுமையான எதிர்ப்பை இந்த சங் பரிவார் கும்பல்கள் உருவாக்கியதோ அதே போல்தான் கேரளாவிலும் இன்றைக்கு சங் பரிவார் கும்பல்கள் தம்பி வேடனுக்கு மிகப்பெரிய அந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வா என்ற 2வது இசை வெளியிடுறாரு யார்? தம்பி வேடன் அவர்கள். அதில் என்ன சொல்கிறாருன்னா, பாயலும் இல்லை பறையனும் இல்லைன்னு ஒரு வரியை போடுறாரு. அதில் தம்புரானும் இல்லை, எல்லாமே என் மசருக்கு கூட இல்லை அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? அங்கே தம்புரான் என்கிற ஒரு சாதிய கட்டமைப்பு மிகப்பெரிய ஆதிக்கம் நிறைந்த சாதிய கட்டமைப்பு. மார்க்சியம் வாழுகிற மண்ணில் அங்கேயும் சாதியம் வாழ்கிறது என்பதை பறைசாற்றுகிறான் தம்பி வேடன். ஆகையால் இன்றைக்கி அவனுக்கு அந்த நெருக்கடி வந்திருக்கு. அவன் சொன்ன வார்த்தை, நீ பல்லனாறு பறையனாறு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீ என்னவா வேணாலும் இரு, எல்லாமே என் மயிருக்கு சமப்படான்ட்டான். ஒரு மிகவும் கீழ்த்தரமான குடும்பத்திலிருந்து பிறந்து அவன் வளர்ந்து இந்த சமூகத்தினுடைய அவல குறிப்பை எடுத்துரைக்கிற போது தான் அவனுக்கு எதிர்ப்பு வருகிறது. அடுத்து மட்டும் பாருங்கள், நாட்டுப்புற தமிழ் பாடல்களை அவன் தன்னுடைய தமிழ் நாட்டுப்புற பாடல்களை தொகுத்து இன்றைக்கு 3வது இசை வடிவமாக சேகரித்து கொண்டிருக்கிறார் என்கிற தகவல் நமக்கு வந்திருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, மலையாளத்தில் மிகப்பெரிய வசூலையும் தமிழ்நாட்டில் கூட அபரிமிதமான வசூலையும் அள்ளி கொட்டிய மஞ்சுமால் பாய்ஸ் படத்தில் அவர் பாடிய அந்த இசையமைப்பாளர் சுசின் சியாமுடன் இணைந்து குந்தந்திரம் என்கிற ஒரு பாடல் மிகப்பெரிய வழியை கொடுத்திருக்கிறது, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆக திரைப்படத்தில் அவர் காலூன்றி வருகிறார் என்பதையும் பொறுத்து கொள்ள முடியவில்லை இந்த சங் பரிவார் கும்பல்களால். அடுத்து தான் சொல்கிறான் என்னன்னா, நான் போடுகிற உடை என் வியர்வையால் தைக்கப்பட்டதுன்னா யோசிக்க முடியுமா? இங்கே நாம் சொல்கிறோம் இந்த உடைகளை தச்சு போட்டதே வரலாறு அப்படிமா. நீங்கள் அக்பர் பீர்பால் கதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஞ்சும் இருக்கிறது என்கிற ஒரு வரியை சேர்த்திருப்பார்கள். அணிந்திருந்த உடை பிஞ்சிருக்கிறது, ஆனால் அவன் தண்ணீருக்குள் கழுத்தளவு தண்ணீருக்குள் நின்று கொண்டு குளிர்கிறது என்பதற்காக பறைசாற்றுகிற போதுதான் பிஞ்சும் இருக்கிறது என்று பாடியதாக அன்றைக்கு ஒப்பனையை எடுத்து சொல்லுவார். அதை போல இன்றைக்கு வியர்வையால் தைக்கப்பட்ட சட்டையில் நான் உலாவுகிறேன் என்று அவன் வார்த்தைகளை வெளியிடுகிற போது அதிகார வர்க்கம் அதிர்கிறது, சங் பரிவார் கும்பல்கள் கதறுகிறது. ஆல்வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் அடுத்து வெளியிட்டார். முழுக்க முழுக்க காதலை. அந்த காதல் அந்த வடிவத்தில் அவன் சொல்லுகிறான், நான் உன்னை காதலிக்கிறேன், வறுமை என்னை தொடுகிறதுங்கிறான். காதலுக்கும் வறுமை இருக்குதுங்கிறான், காதலுக்கும் அடிமை இருக்குங்கிறான். காதலே அடிமையா? வலிக்குதா? ஆக அதை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அது புரியும் என்பதை இவன் தன்னுடைய இந்த இசை கருவிகளால் தன்னுடைய குரல் ஓசையால் உலகத்திற்கு ஒன்றை பறைசாற்ற அவன் வருகிறான் என்றால் இன்றைக்கு அவனை முடக்குவதற்கு பல்வேறு வகைகளில் இந்த ஆளும் அதிகார வர்க்கம் அவரை முடக்குவதற்கு எண்ணுகிறது. நான் சொல்கிறேன், சவால் விடுறேன். தமிழ்நாட்டில் திராவிட மண் என்று சொல்லக்கூடியவர்கள், திராவிட ஆட்சி என்று சொல்லக்கூடிய இந்த தருதலைகள் தம்பி வேடனை பற்றி இதுவரை எவனாவது வாய் திறந்து பேசியிருக்கிறானா? ஏன் பேசலை? எதனால பேசலன்னு நினைக்கிறேன். அவன் தமிழீழத்திற்கும் மலையாளத்திற்கும் ஒரு உறவை ஏற்படுத்திய குழந்தை. நீங்கள் தமிழீழத்தில் இருக்கிற தமிழும் மலையாளத்தில் பேசப்படுகிற தமிழும் ஒரே வகையை சார்ந்தது, தெரியுமா உங்களுக்கு? அவன் ஒரு உறவை வளர்த்து கொண்டிருக்கிறான், ஒரு பரிணாமத்தை அவன் தொடர் நினைக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் அடிக்கிற இசைக்கருவிகளில் இருந்து தான் பாடுகிற அந்த பாடல் வரிகள் இந்திய பேராதிக்கத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் அல்லது அதிர்வை தரும் என்கிற நம்பிக்கையில்தான் தம்பி வேடன் அவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை கேரளாவில் தொடர்ந்திருக்கிறான். விரைவில் தமிழ்நாட்டிற்கு வர இருக்கிறான் என்கிற செய்தியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்பு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஓகே சார், வேடன் அவர்களை பற்றியும் அவருக்கு வந்த நெருக்கடிகள், அவருடைய பாடல் வரிகள், இப்படி பல விஷயங்கள் எங்ககிட்ட தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.